நண்பா, நம்ம சேனலில் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு துறையில் வேகன்சி வந்துச்சு. அதுக்கான வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். அது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எதில் அட்ரஸ்டேட் வாங்கணும், எல்லாமே இந்த வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் அலுவலக உதவியாளர் மற்றும் கணினி உதவியாளர் இவங்க பார்த்திங்களா ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் விட்ருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, எடுத்துகிட்டு புகைப்படம்னு சொல்லியிருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், கணினி உதவியாளர், தகவல் தொகுப்பாளர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் எது அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பெழுத்துடன் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பேர் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் அப்படின்னா கணவர் பெயர் எழுதிக்கலாம். உங்களுடைய அப்பா இருந்தால் அப்பா எழுதிங்க, அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கலாம். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து வேணால் ப்ரூஃப்லாம் வைக்கணும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இனம் வந்து பார்த்திங்கன்னா ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னவோ அது கொடுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய என்ன மதமோ அதை எழுதிக்கலாம். திருமணம் ஆனவரோ இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. வகுப்பு என்ன வகுப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கேட்குறாங்க, நீங்கள் என்ன வகுப்போ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அந்த கல்வி தகுதியை இங்கே எழுதிக்கலாம் அதுக்கு நேராக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆவதா தொழில்நுட்ப தகுதி விவரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தகவல் தொகுப்பாளர், கணினி உதவியாளர் இருக்குது, அதுக்காக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தட்டச்சு இளநிலைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழில் டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிற்கிறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரு 4 கேட்டிருக்காங்க. நீங்கள் அதே தமிழ் தட்டச்சு முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதுநிலையில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களா அதோட நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து இதே மாதிரி தான் ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இளநிலை முதுநிலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தீங்களா இதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கணினி உதவியாளர், தகவல் தொகுப்பாளர் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதர தொழில்நுட்ப தகுதின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸு, டேலி இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்படி நீங்கள் வச்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முன் அனுபவம் ஏதாவது இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளை பண்ணக்கூடிய வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அது கேட்டிருக்காங்க. அதனால் இருந்தால் கொடுத்துருங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்பு முகவரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்றதுக்கு என்ன முகவரி எழுதிக்கிங்க, நிரந்தர முகவரி என்னவோ அது எழுதிக்கிங்க. 2 சேமாக தான் நீங்கள் 2 இதுவும் வந்து பார்த்திங்களா எழுதிக்கலாம். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் இமெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் எழுதிக்கிங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் தெரிவிச்சுக்கிற விண்ணப்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியானவே, தப்பு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா என் மேலே ஏதாவது நடவடிக்கை இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்குது. விண்ணப்பதார கையொப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட அனைத்து சான்றிதழ் நகலும் சுய சான்றப்பம் விட்டு விண்ணப்பத்தோடு எண்ணிக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. அட்ரஸ்டேடு, செல்ஃப் அட்ரஸ்டேடு இருக்குது. செல்ஃப் அட்ரஸ்டேட்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு கீழே செல்ஃப் அட்ரஸ்டேட்னு எழுதி உங்களுடைய சைன் பண்ணணும். அதே அட்ரஸ்டேடு இருந்துச்சுன்னா க்ரீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும். ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் வாங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க. பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் அடிப்படையில் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்திரத்தாலாம் நீங்கள் ஒப்பந்தம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 11 மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிட்டிங்களா இந்த திருப்திகரமாக இருந்துச்சுன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளிக்கு விட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை
பணி நீட்டிப்பு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் திறமை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கன்டினியூ பண்ணலாமா இல்லைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தற்காலிகமானது எவ்வித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்ய கோரவோ இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகம், நீங்கள் எந்த ஒரு முன்னுரிமையும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி பணி நிரந்தரம் செய்யக்கூடி போராட்டம் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் ஒதுக்கக்கூடிய நிதி வந்து பார்த்திங்கன்னா எப்போ காலி ஆகுதோ அது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு அலுவலரின் விதிமுறை பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் பெறப்படும் நாள் 10/2/2025 சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் பெறப்படும் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 18/2/2025 சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செங்கல்பட்டு 2ஆம் தளம் பி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அறை எண் 3ல் நீங்கள் அலுவலக நேரம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 10லேருந்து 5:45 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை நாட்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டேட் இப்போ 18/2/2025 அப்புறமேட்டு கொண்டு போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள். நாளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் இந்த மாதிரிலாம் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம சேனலில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.